Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். விநாயகர் சதுர்த்தியோட 3வது நாள் இன்னைக்கு வந்து விசர்ஜன பூஜை. அதாவது விநாயகரை எப்படி நான் கரைச்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நைட்டு நெய்வேத்தியம் வச்ச பொருட்கள் எல்லாம் காலையில் எடுத்துடணுங்க. ஏன்னா ஒரு வேளைக்கு வச்ச நெய்வேத்தியத்தை மறு வேளைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வச்ச நெய்வேத்தியத்தெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக இன்றைக்கி நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு விநாயகரை கரைக்க போகிறேங்க. விசர்ஜன பூஜை செய்ய போகிறேங்க. பொதுவாகவே வந்து விநாயகர் வழிபாடு அப்படின்னா முதல் நாள் வச்ச அன்னைக்கே காலையில் வச்சு கும்பிட்டுட்டு சாயந்தரம் எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 3 நாள் 5 நாள் 7 நாள் 9 நாள் இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வீட்டில் விநாயகரை வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு வந்து பூஜை ரூம் தனியாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 9 நாள் கூட வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. எனக்கு வந்து விநாயகரை எடுக்க மனசே வரல. எனக்கிட்டே தனியாக பூஜை இருந்ததுன்னா கண்டிப்பாக 9 நாள் வச்சு கூட வழிபாடு செஞ்சுப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் எப்போ ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சனி ஞாயிறுல ஊருக்கு போவாங்க, போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வருவேன். அதனால் 3வது நாளே எடுத்துடுறேங்க. இன்னைக்கு வந்து விநாயகருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்குறேங்க. எருக்கம் கொழுக்கட்டை. பொதுவாகவே எனக்கு இது சரியாக வராது, செய்யவும் மாட்டேங்க. ஆனால் எனக்கு சூப்பராக வந்திருந்ததுங்க. கடை மாவு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கேயே கொடுப்பாங்க பார்த்தியா, கடை மாவு வச்சு அதில் தான் செஞ்சுருந்தேங்க. எப்படி வரும்னு தெரியாது. விநாயகா உனக்கு வந்து இந்த நைவேத்தியத்தை நான் வைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், அது நல்லா வரணும் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கிட்டே செஞ்சுங்க. உண்மையிலே நல்லா தான் வந்தது. ஃபஸ்ட் டைம் செஞ்சாலுமே சாஃப்டாக நல்லா இருந்ததுங்க. ஒரு 5 கொழுக்கட்டை, 1 கிளாஸ் பால். காலையில் எந்திரிச்சதுமே எப்போவும் சொல்கிற மாதிரி தாங்க, எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் பால் வந்து பூஜை அறையில் வச்சுட்டு தீபம் ஏற்றிடுவாங்க. அந்த பால் வந்து விநாயகர்கிட்ட தான் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு கரைக்கிறதுக்கு மனசே வரலைங்க. எனக்கு மனசே வராமல் தான் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, விநாயகர் களிமண் விநாயகர் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கரைக்கணும். அது கரைக்கும் போது நம்மளுடைய கஷ்டமெல்லாம் கரைஞ்சி போயிடும், நம்மளுடைய துன்பமெல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே நம்ம கரைக்கிறது நல்லது. ஓடுற தண்ணியில் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும், ஓடுற தண்ணி மாதிரி ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊர்லெல்லாம் ஆறு குளம் இருக்குங்க, அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தெருவுலையுமே வந்து பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க. இந்த விநாயகர் அப்படின்றது மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தெய்வங்க. அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். சின்ன தெருவாக இருந்தால் கூட அங்கே ஒரு பெரிய விநாயகர் வைப்பாங்க. அந்த விநாயகர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்ச விநாயகரை வச்சுட்டு வந்துடுவாங்க. எனக்கு வந்து இங்கே புதுசு. அது மட்டும் இல்லைங்க, விநாயகரை எடுத்துமே அது மாதிரி வச்சுட்டு வரத்துக்கும் மனசுக்கு வரலைங்களா. சரி, நம்ம வீட்லேயே கரைச்சி நம்ம செடிக்கையே ஊற்றிடுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இப்படி தான் நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிறேன். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நிறைய விநாயகர் இருக்கிற இடத்துல எடுத்துமே வச்சுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் வந்து கிணறே இருந்தது. கிணத்துல வந்து விநாயகரை போட்டுடுவேன். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயும் எடுத்து போய் போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அழுக்கான தண்ணியாக இருக்கலாம், சுத்தமாக இல்லாத தண்ணியாக இருக்கலாம், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரை கரைக்கிறதுக்கு மனசு வராமல் வீட்லேயே பக்கெட் வச்சு கரைக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து விநாயகர் பெருமானை நல்லா வேண்டிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு 101 தடவை சொல்லி விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம்ங்க நான் 3 நாள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது. இதனால் காலையில் வழிபாடு செஞ்சுட்டு சாயந்தரம் எடுத்துகிட்டு விசர்ஜன பூஜை பண்ணிடுவேன். இன்றைக்கி மட்டும் ரொம்ப ஆசைப்பட்டேன், 3 நாளில் அடுத்த வருஷம் 5 நாள் வச்சு வழிபாடுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு பிராப்தத்தை கொடு விநாயகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இப்போ விசர்ஜன பூஜை செய்ய போகிறேங்க. சுத்தமான ஒரு பக்கெட் எடுத்துக்கணும். அதில் வந்து சுத்தமான தண்ணி நம்ம பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் நம்ம வீட்டில் ஏதாவது பூக்கள் இருந்தால் போட்டுட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. தோப்பு கரணம் இந்த 3 நாளுமே 9 தரம் தோப்பு கரணம் போட்டுக்கிறேங்க. நம்ம தோப்பு கரணம்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, 9 தரம் போகிறதே பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. அப்படியே விநாயகர் கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணுவேன், 2 பக்கம் காதை பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே கீழே உட்காந்து எழுந்துக்க மாட்டேங்க. நானும் தோப்பு கரணம் போட்டேன் அப்படின்னு ஒரு 5 தரம் போட்டுப்பேன். ஆனால் இன்றைக்கி நல்லா உட்காந்து எழுந்து ஒரு 9 தரம் தோப்பு கரணம் போட்டுக்கணுங்க 3 நாளாக தொடர்ந்து. இப்போ விநாயகர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்ததா, கரைக்கலாமா ஒரு 5 நாள் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையோட ஊருக்கு போகிற வேலை இருக்குங்க. எப்படியோ மனசை வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ கரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. பக்கெட் பிடிச்சி புதுசாக வந்து மோட்ரு போட்டு புது தண்ணியை பிடிச்சி வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ போயிட்டு விநாயகரை எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கணுங்க. இந்த கொழுக்கட்டை உண்மையில் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்ததுங்க.
ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படி தான் வந்ததுன்னு எனக்கும் தெரில. நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் உள்ளே வச்ச பூரணெல்லாம் வெளியே வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால நான் செய்கிறதே கிடையாது. இந்த பிடி கொழுக்கட்டை கூட செஞ்சுருவேன், பட் இந்த கொழுக்கட்டை எனக்கு வராது. இன்றைக்கி சூப்பராக வந்ததுங்க. இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி சுத்தமான பக்கத்தில் இது வந்து மோட்ரு இருக்கிற இடங்க, அதனால் அங்கே வச்சுருக்கிறேன். அங்கே சுத்தமாக தான் இருக்கும். மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ விநாயகரை போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோங்க. அழகாக அந்த கொடையை எடுத்து வச்சுட்டு நான் 3 வருஷம் 4 வருஷம் கொடையை கூட வச்சிட்டு இருக்கிறேங்க. இருந்தாலுமே புதுசாக விநாயகர் வாங்கிட்டு வரும்போது புது கொடை தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுனால புது கொடை வாங்கிட்டு வந்தேன். விநாயகருக்கு வந்து ஒரு 500 ரூபாய் காணிக்க வச்சுருந்தேன். நம்ம அரிசி வச்சு வைப்போம் பார்த்திங்களா, அதில் இருக்கிற காசு இதெல்லாம் செலவு பண்ணாமல், கூடுமான வரைக்கும் செலவு பண்ணாமல் எடுத்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம். விநாயகரோட அருள், ஏன்னா 3 நாள் வச்சு வழிபாடு செய்த அந்த பலன் எல்லாமே நம்ம வச்சுருக்கிற அந்த பொருள் நல்லா கிரகிச்சு வச்சுருக்கோங்க. அது வந்து பூஜை அறையில் வைக்கும்போது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த மஞ்சள் பிள்ளையார், விநாயகர் இது எல்லாமே அப்படியே மனசே வராமல் தாங்க எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக அதில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு கட்டின அந்த வேஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு பூவோடு அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே நம்ம கரைக்கும் போது, விநாயகா நீ வந்து எப்படி கரைஞ்சி போறியோ அதே போல் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் கரைஞ்சி போகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து விநாயகரை தண்ணிக்குள்ளே வைக்கணுங்க. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இதெல்லாம் இந்த விநாயகரெல்லாம் எடுத்து மேடையில் வச்சுருவாங்க. ஒன்று வந்து பஞ்சமுக விநாயகர், ஒன்று வந்து வெள்ளருக்கு விநாயகர். எப்பயுமே வெள்ளருக்கு விநாயகரை கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா ஹைட்டான இடத்துல வைங்க. ஏன்னா கை எட்டாத தூரத்தில் தான் விநாயகர் வைக்கணுமா, அதுவும் வெள்ளருக்கு விநாயகரை கை கெட்டாத தூரத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அழகாக நம்ம வீட்டை நோக்கி விநாயகர் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ அதில் இருக்கிற அந்த இது மட்டும் எடுத்துகிட்டு 2,500 ரூபாய் வச்சுருந்தேன். 2 நாள் கடைக்கு போனானுங்களா, அங்கே போய்ட்டு 2,500 எடுத்துகிட்டு வந்து அது விநாயகருக்கு தான் வச்சேன். முதல் போனி ஆகுறத எடுத்துகிட்டு வந்து விநாயகர்கிட்ட தாங்க வச்சேன். அப்படியே எடுத்து அந்த பூணூலோடு எடுத்து நல்லா கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே மெதுவாக நம்ம இறக்கிடணுங்க. நம்ம வீட்டை நோக்கி இருக்கிற மாதிரி செய்த நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி தான் வச்சுட்டு அதில் வச்சு இந்த பூக்கள், அந்த எருக்கம் பூவு அது எல்லாமே அப்படியே போட்டுட்டு அதில் ஃபுல்லாக எறும்பு வந்துட்டு இருந்ததுங்க. 3 நாள் ஒரே இடத்துல இருந்தது பாருங்கள். நம்ம அந்த இடத்துல தொடப்பை வச்சு கூட பெருக்க மாட்டோம், துணி வச்சு தான் துடைச்சிட்டு இருந்தேன். எறும்பு எங்கேருந்தோ ஃபுல்லாக வந்துட்டு இருந்ததுங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க, எறும்பெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த அரிசியை வந்து நம்ம ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு இல்லை நம்ம ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா அந்த சமையலில் கூட பயன்படுத்திக்கலாம். அதை வந்து வெளியே போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. தட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வச்ச அந்த 5 ரூபாய் நாணயம் விநாயகருக்கு வந்து கீழே அரிசியில் வச்சேன் பார்த்திங்களா, அந்த 5 ரூபாய் நாணயத்தோட அழகாக அப்படியே வச்சுட்டேங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருவார். ஃபுல்லாக இதில் வந்து எறும்பு இருக்குங்க. சரி அதை அப்படியே வச்சுட்டேங்க. ஒரு 2 மணி நேரம் இருந்தால் எறும்பெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு. இப்போ விநாயகர் தெரியல இப்படி கரைவாருன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் தள்ளினா தெரியும். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேங்க. இதில் வச்சு அந்த இதுவெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து நகை பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை நம்ம செலவு பண்ணாத இடத்துல இதை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதாவது இந்த விஷயம்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த விசர்ஜன பூஜை நம்ம பண்ணிக்கலாங்க. நான் காலையிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கு போயிட்டேங்க. இந்த கொழுக்கட்டைலாம் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, கடைக்கு போனேன். கடையில் வந்து ஒரு கல்யாண ஆர்டரு, ஏற்கனவே எங்கள் கடையில் வேலை செஞ்ச அந்த பையன் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போய் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுருந்தேன். மாலை போடும்போது அந்த காம்பெல்லாம் வெளியே நீட்டிகிட்டு இருக்குங்க, மாலை விட வெளியே வந்திருக்கும். அதெல்லாம் கட் பண்ணணும். மாலை சைஸ்க்கு அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுறது, அதுக்கப்புறம் பூ கழிக்கிறது, அவங்க போடுற குப்பையெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கிறது. இதுதான் வேலை கடையில். எனக்கு பூ கட்டுற வேலை செய்வாங்க, பூ கட்டுவேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன். மற்றபடி இந்த மாலை போடுறதோ இல்லை ஜடை தைக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையும் தெரியாதுங்க. கொஞ்ச நாள் போனால் நமக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து கல்யாண மாலை, திருத்தணி கோவிலில் கல்யாணம், மறுநாள் ரிசப்ஷனுங்க. ரிசப்ஷனுக்கும் மாலை கேட்டிருக்கிறாங்க. அந்த மாலையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. தாமரைப்பூ மாலை கேட்டிருந்தாங்க அவங்க, சூப்பராக இருந்ததுங்க மாலை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன்.
இப்போ மாலை எப்பவுமே வந்து மாலை ரெடி பண்ணுறதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையே. இப்போ 2 மாலை அதுக்கு அழகாக தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஈர துணியில் நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கஸ்டமர் கேட்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பொதுவாக எங்கள் கடையில் வர்றவங்க எல்லாமே உங்கள் கைராசி நல்லா இருக்குண்ணா, உங்ககிட்ட வாங்கின்னு போனோம் அப்படின்னா அடுத்தடுத்தது இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கினா கல்யாணத்துக்கு வாங்குவாங்க, குழந்தை பிறப்புக்கு வாங்குவாங்க, சீமந்தத்துக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கைராசியான கடை அப்படின்னு எங்கள் கடைக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த மாலையும் ஜடியும் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாள் இப்படி தாங்க போச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.